நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்றத்தை பரபரப்பாக்கிய மின்சாரம். சபை நடவடிக்கைகள் 18ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. தேர்தல் சட்டத்தை மீறும் வேட்பாளர்கள். முரவெவ நீர்த்தேக்கத்தில் கசிவு. 2500 ஏக்கரில் விவசாயம் மேற்கொள்ள முடியாத நிலை. சிவனொளி பாதமலையிலிருந்து முதற் தடவையாக நேரடி செய்தி ஒளிபரப்பு. நியூஸ் ஃபர்ஸ்டின் புதிய அனுபவம். மனித உரிமை விவகாரத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த எந்த ஒரு நாட்டிற்கும் இடமளிக்கப் போவதில்லை. அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் சபையில் சூளுரை. காட்டு யானைகளிடமிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தி செங்கலடியில் மக்கள் ஆர்ப்பாட்டம். மேலும் பல செய்திகளுடன் செய்தி கலையகத்தில் இருக்கும் ரியாஸ் மற்றும் சந்திகாவுடன் தற்பொழுது இணைந்து கொள்வோம். நன்றி ஜெகன். அவை இன்றைய எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். மின்சார பிரச்சினை தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு பிரேரணை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளாது எதிர்வரும் 18ஆம் தேதி வரை பாராளுமன்றம் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. சபையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பை வெளியிட்டதை அடுத்து ஒத்திவைப்பு பிரேரணை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இதேவேளை அமைச்சரவை மற்றும் திரைசேரியின் தீர்மானங்களை கருத்தில் கொள்ளாது இலங்கை மின்சார சபை தனியார் பிரிவிடமிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான நீண்டகால ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளமை தொடர்பில் இன்று சுஜீவ சேனசிங்கினால் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் பவித்ரா வன்னியாரச்சி இதற்கு பதிலளித்தார். இதுகுறித்த மேலே தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். மனித உரிமையை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த எந்த ஒரு நாட்டுக்கும் இடமளிக்கப் போவதில்லை என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். நீதிமய சாரித்திர வாரித்திர சட்ட வியூகங்களின்படி மனித உரிமை முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாம் ஒரு விடயத்தை தெளிவாக கூற வேண்டும். எந்த ஒரு நாட்டுக்கு எதிராகவும் மனித உரிமையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த நாம் இடமளிப்பதில்லை. அது ஒரு தவறான விடயமாகும். மனித உரிமை விவகாரங்களின் போது அனைத்து நாடுகளுக்கும் ஒரே விதமாகவே கவனிக்கப்பட வேண்டும். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை எப்போது நடைமுறைப்படுத்துவீர்கள் என நான் உங்களிடம் கேட்கின்றேன். அதனை முன்வைத்து பல வருடங்களாகின்றன. அதில் 85% நாம் தற்போது நடைமுறைப்படுத்தியுள்ளோம். மனித உரிமைகளை அனுபவிக்க முடியுமான சூழலை வடக்கில் மிக குறுகிய காலத்துக்குள் நாம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். ஒட்டுமொத்த நாடு தொடர்பாகவே நான் பேசுகின்றேன். இன்றும் சட்டவிரோத ஆயுத குழுக்கள் நடமாடுகின்றன. அதே போன்று தகவல் அறியும் உரிமை இல்லாமல் போயுள்ளது. நான் இதனை கூறவில்லை. நீங்கள் நியமித்த புத்திஜீவிகள் குழுவே இதனை கூறுகின்றது. சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிப்பணியை நாமும் விரும்பவில்லை. ஏனெனில் நாமும் இந்த நாட்டில் பிறந்த பிரஜைகள். எனினும் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்தாமையினால் என்ன நடக்கும்? ஒவ்வொரு நாடும் எமது நாட்டில் உள் விவகாரங்களில் தலையிடுவதற்கு கதவை திறந்து கொடுத்துள்ளீர்கள். கௌரவ பிரதி சபாநாயகரே, அந்த குற்றச்சாட்டை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன். ஆயுத குழுக்கள் எமது நாட்டில் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினரே, தகவல் அறிந்து கொள்ளும் உரிமை தொடர்பிலான சட்டம் எமது நாட்டில் ஒருபோதும் சட்டத்தில் இருக்கவில்லை. அதாவது இந்த நாட்டை நிர்வகித்த எந்த ஒரு அரசாங்கத்தின் கீழும் அந்த உரிமை இருக்கவில்லை என்பதனை நீங்கள் கூறுகின்றீர்கள். சிவனொளி பாதமலை உச்சியில் நிர்மாணிக்கப்பட்ட காண்டாமணி கோபுரமும் அணையா விளக்கும் இன்று திறந்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். ஆஸ்கிரிய மகாநாயக்க பீடத்தின் மகாநாயக்க தேரர் உடுகம ஸ்ரீ புத்தரகித தேரர் மற்றும் சிவனொளி பாதமலையின் விகாராதிபதி பெங்கமுவே தம்மதின்ன தேரர் உள்ளிட்ட குழுவினர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். மத வழிபாடுகளை அடுத்து புதிய காண்டாமணி கோபுரம் திறந்து வைக்கப்பட்டது. இதனையடுத்து சிவனொளி பாதமலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விளக்கு ஒளிர வைக்கப்பட்டது. நாயක ස්වාමින් වහන්සේගේ අනුශාසනා පරිදි අප දැන් புதிய மின்சார கட்டமைப்பு பாதுகாப்பு செயலாளரினால் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஹெலிகாப்டரிலிருந்து மலர் தூவி வழிபாடுகளில் ஈடுபட்டார். புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள காண்டாமணி கோபுரம் மற்றும் அணைய விளக்கு ஆகியன விமானப்படையின் உதவியுடன் விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வுகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் நேரடியாக ஒளிபரப்பு செய்ததுடன் சிவனொளி பாத மலையிலிருந்து செய்திகளையும் ஒளிபரப்பு செய்தது. நியூஸ் ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் செய்தி இன்று சிவனொளி பாத மலையிலிருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் கூட இந்த புண்ணிய பூமியிலே இறைவனின் அருளை பெற வேண்டி பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சில கிராமங்களின் விவசாயிகள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த பிரதேசம் காடுகள் சூழ்ந்த இடமாகும். இங்கிருக்கும் காட்டு யானைகள் தமது உணவு தேவைகளுக்காகவும் குடிநீர் தேவைகளுக்காகவும் மக்கள் குடியிருப்புகளை நோக்கி படையெடுக்கின்றன. காட்டு யானைகளின் இவ்வாறான நடவடிக்கைகளால் மக்கள் உயிர் அச்சுறுத்தல் உட்பட பல சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சில கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் வந்தாறுமூலை நீர்முக பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக இன்று காலை 9:30 அளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம மக்களுடைய விவசாய நிலங்களை அளிக்கின்றன, விவசாயிகளின் உயிர்களை அளிக்கின்றன. ஆகவே நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சில காலங்களாக எத்தனையோ கோரிக்கைகளை விடுத்திருக்கோம். இத்தவரைக்கும் எந்த விதமான கோரிக்கைகளுக்கும் இங்கே செவிசாய்க்கவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த யானைகள் சொல்லியால விவசாயிகள் மிகவும் கஷ்டப்படுறாங்க. ஒரு 6 மாத காலமாக நித்திர முடிச்சு ஒவ்வொரு நாளும் காவல் பார்த்தும் நிறைய யானைகள் வாரதால வெள்ளாமைகள் நிறைய சாப்பிடுது. அதால அவங்களுக்கு ஒரு மன ரீதியாக தாக்கப்பட்டு உடல் ரீதியாக தாக்கப்பட்டு ஒரு நாளும் இருக்கிறாங்க. நஷ்டன்றதுக்கு அப்பால எங்களுக்கு இந்த யானையை முற்றாக வெளியேற்றுறதே மிகச்சிறந்தது. காட்டு யானைகளின் தாக்குதல்களிலிருந்து தம்மையும் தமது பயிர் செய்கைகளையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் ஊர்வலமாக வந்தாறுமூலை கமநல சேவைகள் திணைக்களத்தை சென்றடைந்த பின்னர் கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை மாவட்ட செயலாளரிடம் கையளித்தனர். செங்கலடி விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பில் பிரதேச செயலாளர் உருத்திரன் உதயஸ்ரீயிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மகஜரில் தரப்பட்ட விடயங்களை நான் இதை கச்சேரிக்கு நான் பாரப்படுத்துவேன். அச்சுறுத்தலும் யானையால ஆபத்துகளும் நிகழ்றதை நான் என்னால் காணக்கூடிய மாதிரி ஒவ்வொரு நாளும் இவர்களால் புறப்படுற முறையீடுகள்லேருந்து நான் அறியக்கூடிய மாதிரி இருக்கு. உண்மையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுவரும் 17ஆம் தேதி மாவட்ட மட்டத்தில் இதற்குரிய தீர்வுக்குரிய கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினம் விவசாயிகள் சார்பிலையும் பிரதிநிதிகள் வந்து கலந்து கொண்டு அவளை பிரச்சனையை கூறக்கூடியமா இருக்கும் என்று நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்றேன். ஜானகுரிய பாதுகாப்பு வேலிகள் தற்பொழுது திருத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. கடந்த காலங்களில் உடைக்கப்பட்டிருந்த சில வேலிகள் தற்பொழுது திருத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. முறையான தகவல்களை நீங்க அன்றைய தினம் 14ஆம் தேதி நடக்கிற மீட்டிங்ல நீங்க சொல்லக்குள்ள சம்பந்தமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நான் நம்புறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ராத்துரை ரத்னம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கொழும்பு தொடர்பான பல வரலாற்று தடங்களை கடந்த 2 நாட்களாக நியூஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்காக கொண்டு வந்தது. வாட்டர் பூட்டை என அழைக்கப்படும் கோட்டை நீர்வாயில் குறித்து இன்று ஆராய்கின்றோம். போர்த்துகேயர் நிர்மாணித்த கோட்டை மற்றும் அதன் தரம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நேற்று ஆராய்ந்தது. இந்த கோட்டையின் ஊடாக அவர்கள் கொழும்பின் நிர்வாக கட்டமைப்பை உறுதிப்படுத்திக் கொண்டனர். இலங்கை ஆக்கிரமிப்பாளர்களான போர்த்துகேயர்களும் ஒல்லாந்தர்களும் பிரித்தானியர்களும் வந்திறங்கிய கொளம்தொட்டை இதுவாகும். இது தற்பொழுது கொழும்பு துறைமுகத்தின் ராணியின் இறங்குதுறை என்று அழைக்கப்படுகிறது. போர்த்துகேயரின் கோட்டையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள விசேட வாயில் வாட்டர்பூட்டே என அழைக்கப்படுகிறது. வாட்டர்பூட்டே எனப்படும் நீர்வாயில் குறித்து ஆராய்வதற்காக நாம் கொழும்பு துறைமுகத்திற்கு சென்றோம். துறைமுகத்தின் வடபகுதியில் நீர்வாயில் நிர்மாணிக்கப்பட்டிருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. இங்குள்ள அனைத்து வாயில்களும் மூடப்பட்ட பின்னரும் இந்த வாயிலூடாக மாத்திரம் பயணிக்க முடியும். இந்த வாயிலுக்கு நீரின் ஊடாக மாத்திரமே பிரவேசிக்க முடியும் என்பது விசேடாம்சம். தனிநபர் ஒருவர் இந்த வாயிலின் ஊடாக உட்பிரவேசிப்பது என்பது மிகவும் சிரமமானதொரு விடயமாகும். வெடிமருந்துகளை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கும் களஞ்சிய சாலை போர்த்துகேயர் கோட்டையில் மிகவும் முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. வெடிமருந்து களஞ்சிய சாலை தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக சென்ற நாம் லேக் ஹவுஸை சென்றடைந்தோம். கோட்டையின் மத்தியில் போர்த்துகேய கொடியுடன் காட்சியளிக்கும் துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களை அடையாளம் காணுவதற்காக விளக்கு ஒன்று தொங்கவிடப்பட்டுள்ளது.
பிஸ்டல் வீதியில் அமைக்கப்பட்ட இந்த கட்டமைப்பானது 1988 ஆண்டு புதுக்கடை நீதிமன்ற கட்டிடத்திற்கு அருகில் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த கட்டமைப்பு 80 அடி உயரமான 4 பாகங்களை கொண்டமைந்துள்ளது. புனித கிணற்றை நோக்கிய நியூஸ் ஃபர்ஸ்டின் பயணம் நாளை. கொழும்பின் வரலாறு தொடர்பில் உங்களிடமும் பல தகவல்கள் இருப்பின் அவற்றை எமக்கு அனுப்பி வையுங்கள். www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்துக்குள் பிரவேசித்து அதில் எக்ஸ்ப்ளோரர்ஸ் பக்கத்துக்கு சென்று உங்கள் தகவல்களை பதிவு செய்யலாம். மக்களுக்கு விலங்கு இவங்க கேட்கிறாங்கன்னு சொல்லி அரசியல் மட்டும் வர்றாங்க, செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து மக்களுக்கு இதுல சிரமம் ஒன்று தான் உண்டாகுது. இதுல ஒரு பொரோசனம் பெறாங்கல்ல இந்த ஆட்கள். மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் மக்கள் வெளியிட்ட கருத்துக்களே அவை. மாகாண சபை தேர்தல் தொடர்பிலான சட்டங்கள் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கின்றது. ஸ்ரீலங்காව වක්‍ර ප්‍රජාතන්ත්‍රවාදී ක්‍රියාත්මක වන රටක්. இலங்கை ஒரு ஜனநாயக நாடு. தேர்தல் அதில் ஒரு அடிப்படை விடயமாகும். தேர்தல் நடவடிக்கைகளின் போது வேட்பாளர்கள் அறிந்திருக்க வேண்டிய சட்டங்கள் என்ன? மக்களின் உரிமைகளை 3 விடயங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அவற்றில் ஒன்று சர்வஜன வாக்குரிமை. எனவே இதனை பாதுகாப்பது முக்கியமானது. குறிப்பாக வேட்பாளர்களினதும் மக்களினதும் கருத்துக்களுக்கு இடமளிக்க வேண்டும். அவர்கள் கட்டாயமாக விலகியிருக்க வேண்டிய விடயங்கள் என்ன? இந்த காலப்பகுதியில் ஊர்வலங்கள் செல்ல முடியாது. வேட்பாளர் பயணிக்கும் வாகனத்தை தவிர ஏனைய வாகனங்களில் கொடிகளை பறக்கவிட முடியாது. வீதிகளில் தமது கட்சியின் சின்னங்களையோ அல்லது விருப்பு இலக்கங்களையோ பிரசுரிக்க முடியாது. அனுமதி பெற்ற கூட்டங்களை தவிர ஏனைய பிரசார நடவடிக்கைகளுக்கு ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த முடியாது. தேர்தல் சட்டங்களை பகிரங்கமாக மீறும் சம்பவங்களை நாம் கண்டோம். இது குறித்து போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லையா? உறுதியாக நாம் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். நாட்டில் தேர்தல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் போலீசாரை பொறுப்பு கூற வேண்டும் என எவராலும் நினைத்து அனைத்து குப்பைகளையும் போலீசார் மீது கொட்டுவது ஒரு போலியான விடயமாகும். தேர்தல் சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கைகள் தான் என்ன? அதாவது சிறை தண்டனை. அதே போன்று வேட்பாளர்கள் என்ற வகையில் கிடைக்கும் அனைத்து சலுகைகளையும் நிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணையாளர் கூறியுள்ளார். சுவரொட்டிகள், பதாகைகள் போன்ற சட்டவிரோத தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்கான அதிகாரம் போலீசாரிடம் உள்ள போதிலும் அதற்காக தேர்தல்கள் செயலகம் நிதி வழங்க வேண்டும். அதன் அடிப்படையில் தென் மாகாணத்தில் பல பிரதேசங்களில் சட்டவிரோத பதாகைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் சட்டம் பல்வேறு விதங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் காட்சிகள் நமது கேமராக்களில் பதிவாகின. இதேவேளை சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் காட்சிகளும் நமது கேமராவில் பதிவாகின. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தென் மாகாண சபை வேட்பாளர் அஜித் பிரசன்ன நேற்று காலையில் வைத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கிறது. இது தொடர்பில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் தேர்தல்கள் ஆணையாளருக்கு அறிவித்துள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் சுட்டிக்காட்டியது. இதேவேளை தேர்தல் சட்டங்களை மீறும் வகையில் நேற்று மாத்தறை மாவட்ட செயலக வளாகத்திற்குள் நுழைந்த அனார்கலி ஆகாஷாவை அங்கிருந்து வெளியேற்ற போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். தேர்தல் சட்டங்களை மீறும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட பிரசார ஊர்வலம் ஒன்றையும் நேற்று எம்மால் கண்டுகொள்ள முடிந்தது. எவ்வாறாயினும் சுதந்திரமானதும் நீதியுமான தேர்தலினூடாக உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான உரிமை அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் கண்காணிப்பாளர்கள் குறிப்பிடுகின்றனர்.